தியானிக்கலாம். इस प्रभु भोजन में परमेश्वर के वचन को ध्यान करेंगे। யோவான் 7வது அதிகாரத்துல यूहन्ना 7वां अध्याय 37 38வது வசனம் வாசிக்கலாம். 37 और 38 वचन। யோவான் 7ல 37 38. यूहन्ना 7 37 38। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। जो मुझ पर विश्वास करेगा, जैसा पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन जल की नदियां बह निकलेगी। இயேசுவானுடைய ஊழியத்துல இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். यीशु मसीह की सेवकाया के समय में ये दिन बहुत अहम दिन था। அவருடைய ஊழியத்துல எல்லாமே பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகளுக்கும் பண்டிகைகளுக்கும் அவர் இணைந்து தான் என்ன செய்தார், ஊழியம் செய்தார். उनकी सेवा के समय में पुराने नियम के सारे त्योहार और वो आज्ञा के संग रहकर ही वो सेवा कर रहा है। எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தான் அது வெளிப்படுத்துகிறது. सारी बातें यीशु को ही वो प्रकट करता है। இதுல 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, 7वां अध्याय के दूसरा वचन कहता है, யூதருடைய கூடார பண்டிகை சமயமா இருந்தது. यहूदियों का तंबू का त्योहार கூடார निकट था। பண்டிகை அப்படின்னா तंबू का त्योहार का मतलब है, யாத்ராகமத்துல வனாந்திரத்துல கூடாரம் போட்டிருந்தாங்க. हाँ, निर्गमन की किताब में जब वो जंगल के मार्ग से था, वहां पर वो तंबू बांधे அந்த हुए थे। கூடாரத்துக்கு மேல தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, उस तंबू के ऊपर परमेश्वर की प्रसन्नता थी, வெளிச்சம் இருந்தது, उजाला था, ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. एक बड़ी सुरक्षा थी। இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமாக நடந்தது. ये सारी बातें यीशु मसीह के पहले आने के चिन्ह के रूप में प्रकट हुआ। தாவீதும் கூட சொல்கிறார், உன்னுடைய கூடார மறைவில என்னை பாதுகாக்கணும். दाऊद भी कहता है, आपके तंबू के जो छुपने के स्थान में मेरी सुरक्षा करना। கர்த்தர் சொன்னார், ஒவ்வொரு வருஷத்திலே நீங்க கூடார பண்டிகையை கொண்டாடணும். परमेश्वर ने कहा, हर साल आप उस तंबू का त्योहार को मनाना है। எல்லா பண்டிகையுமே 7 நாள். सारी ये त्योहार जो है 7 दिन है, ஆனா ஆண்டவர் வந்து 3 நாள் கழிச்சு தான் இந்த பண்டிகைக்கு पर போகிறார். परमेश्वर 3.5 दिन के बाद उस त्योहार में जाता है। இந்த பண்டிகையில வந்து நிறைய பேர் வந்து அவரை குறித்து ஒரு சலசலப்பு ஆகுது. हाँ, इस त्योहार में यीशु के बारे में बहुत सारा बातें वहाँ पर हो रहा था। சிலர் சொல்றாங்க அவர் இந்த பண்டிகைக்கு வருவார் कोई அப்படிங்கிறாங்க. कोई कह रहे थे कि वो इस त्योहार में आएगा, சிலர் சொல்றாங்க அவர் வரமாட்டாரு. कोई कहने लगे नहीं नहीं वो नहीं आएगा। இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கு. ऐसी बहुत सारी बातें हो रही ஆனா थी, கரெக்டா அவரு 3 நாள் கழிச்சு இந்த பண்டிகைக்கு परंतु போகிறார். परमेश्वर 3.5 दिन के बाद उस त्योहार में आ அந்த जाता है। 7வது நாள்ல கடைசி நாள்ல 7वें दिन आखिरी दिनों में இந்த 37வது வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். 37वें वचन को परमेश्वर अपने मुंह से कहता है, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே पर्व के आखिरी दिन महत्व वाले दिन में இயேசு நின்று यीशु खड़ा होकर சத்தமிட்டு, आवाज, बड़ी आवाज, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். कोई प्यासा है तो मेरे पास आ जाए। இப்படி ஒரு நல்ல ஒரு சத்தத்தை அவர் கொடுக்கிறார். एक बड़ी आवाज को प्रकट करता है। ஏசாயா 55வது அதிகாரத்துல இருக்கு. ऐसाया 55वां अध्याय में लिखा गया இப்போ है। வசனத்தை சொல்லும்போது நிறைய பேருக்கு அது புரியும். वचन को कहते समय बहुत लोग उसे समझ जाते हैं, ஏனென்றால் வார்த்தையில இருந்து அவர் சுட்டி காண்பிச்சு பேசுகிறார். क्योंकि वचन में से वो दिखा कर फिर बातें करता இப்போ है। வசனம் நிறைவேறுகிறது. अभी वचन पूरा हो रहा இவர் है। என்ன சொல்லுகிறார்னா, தாகமா இருந்தா நீ கண்டிப்பா என்கிட்ட वो வாங்க. कहता है, अगर तू प्यासा है तो निश्चय मेरे पास आ जाओ। தாகம் அப்படின்னா என்னது? प्यास का मतलब இது क्या है? தண்ணீர் தாகம் மட்டும் இல்ல, केवल पानी का प्यास नहीं, நிறைய பேருடைய ஒரு ஏக்கம். बहुत लोगों का एक प्यास होता है। எல்லாருக்குமே இந்த உலகத்துல வந்து ஒரு தாகம் இருக்கிறது. सारे लोगों को इस दुनिया में एक प्यास होता है। சங்கீதம் 42ல தாவீது சொல்லுகிறார், भजन संहिता 42 में दाऊद रहता है, மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல जैसे हिरने पानी की ओर जो चिल्लाकर दौड़ता है, என் ஆத்மா உன் மேல ஒரு தாகமா இருக்கிறது. मेरी आत्मा आपके ऊपर एक प्यासा है। நல்லா யோசிச்சு பாருங்க, सोच कर देखिए, அந்த விசுவாசத்தினுடைய உச்சநிலை विश्वास का अंतिम स्थान, இயேசு என் கூட இருக்கிறார் அப்படிங்கறத அறிக்கை செய்கிறது. यीशु मेरे साथ है, उसे मुंह से कबूल அது करना, அப்படியே விசுவாசித்து அறிக்கை செய்கிறது. उसे ऐसे विश्वास कर कर कबूल करना। ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். परमेश्वर कहता है, दुनिया के अंत तक, आखिरी दिनों तक मैं तुम्हारे साथ हूँ। அந்த நிலை வரும்போது தான் விசுவாசத்தினுடைய அறிக்கை வெளிப்படும். उस स्थिति आते समय विश्वास की जो है वो विश्वास दिखाई देता है। எல்லாம் அது உலக பிரகாரமான எல்லா இக்கட்டு, பயம்,
வியாதி எல்லாம் வந்தாலும் கூட ஒரு துணி வந்துடும். दुनिया रीति से सारी दबाव या फिर बीमारी जो कुछ आए तो भी उस समय में एक धैर्य आ जाता ஆண்டவர் है, கூட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। கிதியோனுக்கு அப்படி இருந்தது, गिदियोन को ऐसा था, தாவீது ராஜா, दाऊद राजा को, நிறைய பேர் பிரச்சனைக்கு மத்தியில அவங்க துணிஞ்சு இருந்தாங்க. बहुत सारे लोग परेशानियों के बीच में वे स्थिर खड़े हो जाते ஏன்னா हैं, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார் ஆண்டவர். क्योंकि परमेश्वर ने वाग्दान किया है என் கூட வருவேன்னு சொல்லியிருக்கிறார். मेरे साथ आएगा करके இன்னைக்கு कहा। புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அது பக்காவா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். आज नए नियम में देखते हैं वो पक्के रीति से परमेश्वर हमारे साथ ஆனா है। இப்ப சொல்லுகிறாரு பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பார்த்து, पुराने नियम के लोगों को देखकर कहता है அதாவது நீங்க தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க, अगर आप प्यासे हैं तो मेरे पास आइए। என்ன பிரச்சனைக்கும் நிவாரணம் அல்லது முடிவு வந்து இயேசு கிறிஸ்து தான். कोई भी परेशानी का जो अंत या फिर उसका जो छुटकारा यीशु मसीह ही है। ஏன் தாகத்தெல்லாம் தீர்த்துருவாரா? क्या वो प्यास को बुझा देगा? கண்டிப்பா தீர்ப்பார். निश्चय वो बुझा देगा। நீதிமொழிகள் சொல்லி இருக்கிறது, नीति वचन में कहा गया है எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், सारी सुरक्षा से अपने हृदय की सुरक्षा कर, அங்க இருந்து ஜீவ நதி புறப்படும். क्योंकि वहीं से जीवन का सोता அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல நம்பி நான் அறிக்கை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம். परमेश्वर के वचन को मैं हृदय में रखकर उसे कबूल करते समय मेरे लिए एक நம்ம आशीष। சனமும் சொல்லணும், ஏசப்பா நீங்க கூட இருக்கீங்க, हम हर दिन कहना प्रभु यीशु आप मेरे साथ हैं। நன்றி ஏசப்பா, धन्यवाद यीशु, நீர் என்னோட இருக்கிறபடினால் நன்றி. आप मेरे साथ है इसीलिए இது धन्यवाद। வரைக்கும் நீங்க தான் என்னை நடத்துறீங்க, अभी तक आपने ही मुझे चलाया இன்னும் என்னை நடத்துவீங்க. और भी मुझे இதை வந்து चलाएंगे। நான் அறிக்கை செய்கிறது. इसे मैं हर दिन कबूल कराना। ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, और एक बातों को कहता வேத है வாக்கியம் சொல்லுகிறபடி, जैसा वचन कहता है, அப்படின்னா ஏசாயா சொல்லுகிற தீர்க்கதரிசி சொன்னபடி, मतलब यशायाह भविष्यवक्ता ने जैसा कहा है, என்னிடத்தில் விசுவாசமா யார் இருக்காங்களோ मेरी और जो भी विश्वास में बने அவன் हैं உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். उनके हृदय से जीवन की पानी का नदियां बहेंगी। அது நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமா वो இருக்கும். हमारे लिए केवल नहीं, औरों के लिए भी वो आशीष रहेगा। நம்ம பேசுகிற வார்த்தை, हमारी बातें करने वाली நம்ம शब्द, ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல உள்ள ஆசீர்வாதம் हम एक घर में जाते हैं उस घर में आशीष, எல்லாம் பார்க்கும்போது அது தேவனுடைய ஆவியினாலதான் அதாகும். सब देखते समय सब परमेश्वर की आत्मा से ही அந்த होता है। நதியை பற்றி அல்லது தண்ணீரை பற்றி சொல்லும்போது கீழே என்ன சொல்றாருன்னா, उस नदी या पानी के बारे में कहते समय नीचे क्या कहता है? 39வது வசனம் வாசிக்கலாம். 39वां वचन, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. उसने यह वचन पवित्र आत्मा के विषय में कहा, जिसे उस पर विश्वास करने वाले पाने पर थे, क्योंकि आत्मा अब तक न उतरा था, क्योंकि यीशु अब तक अपनी महिमा को न पहुंचा था। இப்போ எல்லா ஜனங்களுக்குமே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அல்லது அவருடைய தொடுதல் வேணும். अभी सारे लोगों को पवित्र आत्मा का भरपूर या उसका छूना जरूरी है। ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரு தெய்வத்துக்கு தேவைப்பட்டாங்களோ அவங்களை கர்த்தர் पर நிரப்புகிறார். पुराने नियम में जो परमेश्वर को जरूरत था उसे परमेश्वर भर देता था। தீர்க்கதரிசிகளை நிரப்பினார், भविष्यद्वक्ताओं को भर दिया था, சகரியா மனைவி जकरिया की औरत को, எலிசபெத்துக்கு நிரப்பினார், एलिजाबेथ को पवित्र आत्मा में भरा, சிமியோன் பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டாரு, सिमियोन पवित्र आत्मा में भर गया था, மரியாள் நிறைஞ்சிட்டாங்க, मरियम पवित्र आत्मा में भर அன்னாள் गई, தன்னுடைய பிள்ளையை கொண்டு சர்ச்சில் விடும்போது அவளும் பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டாங்க. अन्नाल कलीसिया में बच्चे को देखते समय वो भी पवित्र आत्मा में भर गई। இப்படி நிறைய பேரை கர்த்தர் அவருடைய ஆவியான நிரப்பினாலும் वैसे बहुत सारे लोगों को पवित्र आत्मा ने भरा तो அந்த भी வேலை முடிஞ்ச உடனே ஆவியானவர் வெளியே वो போயிட்டார். काम खत्म होते ही पवित्र आत्मा उनसे दूर हो ஆனா जाता இன்னைக்கு था। அப்படி இல்ல, पर आज ऐसे नहीं है, அவர் நம்மளோடு கூட वो இருக்கார். हमारे साथ है। இதை பற்றி பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். इसके बारे में वचन कहता है कि पवित्र आत्मा के वरदान को पाएंगे। இன்னொரு இடத்துல சொல்லிருக்கிறது, அவர் கொடுக்கிற ஒரு கிருபை, और एक जगह पे कहा गया वो देने वाला एक बड़ी அது अनुग्रह, இலவசமாய் वो கிடைக்கும். मुफ्त में मिल जाता है। நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. बहुत सारे लोगों को हम देखते हैं उधार लेते हैं और उधार देते हैं। கடன் தரலன்னா நம்ம கேப்போம், நீங்க வாங்கின பைசா தாங்க अगर அப்படின்னு. उधार नहीं दिए तो हम पूछते हैं आपने जो पैसा लिया उसको वो दीजिए। ஆனா யாருக்காவது gift கொடுத்தாங்கன்னா யாராவது என்ன தான்னு சொல்லுவாங்களா? पर किसी को हम तोहफा देते हैं कि हम उसको वापस मांगते हैं क्या? யாரும் கேட்க மாட்டாங்க. कोई भी नहीं मांगता। அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக கிஃப்டாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். वैसे ही पवित्र आत्मा गिफ्ट के तौर पे, तोहफे के तौर पे परमेश्वर ने हमें दिया है। ஆகவே தேவன் அதை டக்குன்னு அதை எடுக்க மாட்டார். इसलिए परमेश्वर उसे वापस हमसे लेता அது नहीं है, கிருபையாய் वो கொடுக்கப்பட்டது. अनुग्रह से दिया गया ஆனா है। பைபிள் சொல்லுது, நீர் அவரை துக்கப்படுத்த கூடாது. पर वचन कहता तू उसे दुखित नहीं करना, நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது. आप पवित्र आत्मा को दुखी मत करना। ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எப்போ உள்ள வராரு? तो पवित्र आत्मा कब हमारे अंदर आता है? இயேசுவானவரை நான் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, यीशु मसीह को जब मैं
उद्धार करते मैं நான் स्वीकारता ஜெபம் हूं। பண்ணும்போது मैं प्रार्थना करते समय தேவனுடைய ஆவி நமக்கு வருகிறது. परमेश्वर का आत्मा हमें हमारे ऊपर आता இல்ல நம்முடைய குறைகள் எல்லாம் அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தாயில है। நிரப்புகிறார். या हमारे पापों को हम कबूल कर कर जब छोड़ देते हैं तो परमेश्वर हमें आत्मा से भरता है, கண்டிப்பா நிரப்புவார் அவர். निश्चय वो भरता है। ஏன்னா பைபிள் சொல்லுது கேட்கிற எவனும் क्योंकि பெற்றுக்கொள்ளுவான். बाइबल ऐसे ही कहता है जो मांगता है वो सब पालेगा। ஆண்டவர் கண்டிப்பா அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால தம்முடைய பிள்ளைகளை ஆகிய நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். परमेश्वर ऐसे अभिषेक से उसके बच्चे हम सबको भरता है। ஆனால் எழுதியிருக்கிறது அவர் இன்னும் மகிமைப்படவில்லை, पर यहाँ लिखा है वो अभी तक महिमा नहीं இன்னும் हुआ ஒரு है, சிலுவையில் மறிக்கவில்லை. अभी और क्रूस पर वो मारा नहीं गया। எதற்காக மறிக்கணும்? क्यों मरना है? தகுதி இல்லாதவனையும் கர்த்தர் ஆவியினால நிரப்பணும். जो काबिल नहीं है उसे भी परमेश्वर आत्मा में भरना இயேசு है। இல்லாம இந்த உலகத்துல நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. यीशु के बिना मैं इस दुनिया में अच्छा मसीह जीवन नहीं बिता தேவன் सकता। விரும்புகிறதையும் செய்ய முடியாது. परमेश्वर के पसंद बातों को नहीं कर அது सकता, ரொம்ப முக்கியம். वो बहुत अहम है। நிறைய பேர் என்னெல்லாமோ செய்யலாம், बहुत सारे लोग बहुत कुछ कर सकते हैं, ஆனா அது தெய்வ சித்தமா? पर वो परमेश्वर की मर्जी है நான் क्या? செய்கிற ஊழியம் அல்லது நான் செய்கிற வேலை கர்த்தருக்கு சித்தமா? मैं जो सेवा कर रहा हूँ, जो मैं काम कर रहा हूँ, परमेश्वर की मर्जी है क्या? சித்தம் இல்லைன்னா அது வேஸ்ட் தான். अगर नहीं मर्जी है तो वो व्यर्थ है। அப்ப தேவ சித்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ள तो முடியும்? परमेश्वर की मर्जी को हम कैसे समझ सकते हैं? தேவனோடு பழகுகிற பொழுதுதான் தெரியும். परमेश्वर के संग हम जब मुलाकात करते, बातें करते हैं, தேவனோடு பேசுகிறது, परमेश्वर से बातें करते, தெய்வ சமூகத்துல உட்கார்றது. परमेश्वर की उपस्थिति में बैठते हैं। ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, மரியாளை பார்த்து, प्रभु परमेश्वर मरियम को देखकर कहता है, யாரும் எடுக்கப்பட முடியாத ஒரு நல்ல கிருபை உள்ள இடத்தை அவ பிடிச்சுக்கிட்டா. அப்படிங்க कोई नहीं निकाल सकता वो अच्छे अनुग्रह के स्थान को उसने पकड़ लिया। எப்படி அந்த இடம் கிடைக்கி? कैसे वो स्थान मिल गया? பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, उस चरणों में बैठकर वचन पे विश्वास करके स्वीकारते हैं। அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்திட்டான். ऐसे परमेश्वर के उपस्थिति में अपने आप को नम्र कर दिया। ஆண்டவரே சொல்றாரு, அவள் செய்த अनेक பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. परमेश्वर से कहता है उसने किए हुए बहुतायत जो पाप है उसे किसके लिए அவள் क्षमा किया गया? மிகுதியாய் அன்பு கூர்ந்தாள். वो क्योंकि उसने अधिक प्रेम அதனால प्रकट किया। தெய்வ சமூகத்துல தனித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் மேன்மையானது. इसलिए परमेश्वर की उपस्थिति में अकेले में प्रार्थना करने वाला अनुभव बड़ा है। நான்லாம் இந்த கல்யாணத்துக்கு முந்தி இந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது पास्टर जी शादी के पहले उस कंपनी में काम करते समय சில में இடத்துல சாயங்காலம் போல கரண்ட் போயிட்டு வைங்க, कभी कभी शाम को बिजली चली जाती थी, 4 तो மணி 3 மணிக்கு 4 बजे या 3 बजे அவங்க சொல்லிடுவாங்க இன்னைக்கு கரண்ட் வராதுன்னு. वो कह देंगे कि आज बिजली नहीं आएगी। எனக்கு நல்லா ஞாபகம், 2 முறை நேரா நான் உப்பன்ல இந்த மலை கிட்ட போய் சைக்கிளை லாக் பண்ணி போட்டு மேலே போய் ஜெபம் பண்ண. मुझे अच्छे से याद है 2 बार मैं साइकिल को लेकर वहाँ लॉक कर ऊपर पहाड़ में जाकर प्रार्थना करता था। அந்த அந்த டேனிங்ல முக்கில வந்து ஒரு மரத்துக்கிட்ட லாக் பண்ணி விட்டு அது யாரும் எடுக்க மாட்டாங்க. वहाँ पर एक पेड़ के नीचे मैं उसे लॉक कर देता, कोई उठाता नहीं மேலே था। போய் கர்த்தரோட பேசுகிறது. ऊपर जाकर प्रभु से बातें करता। தேவன் தன்னுடைய சமூகத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்தாம்னா அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தும். परमेश्वर उसके उपस्थिति में कोई मनुष्य बैठता है तो उसे आशीष करता है। கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்யலாம். निश्चय हम सब लोग ये कर सकते ஒரு हैं। சில நமக்கு சின்ன வீடா இருந்தாலும் ஒரு முக்கில ஜெபம் பண்ணுதாங்க. அப்படி कोई कोई देखिए छोटा सा घर होता है, फिर पर एक कोने को पकड़ कर वहाँ पर वो प्रार्थना எப்பவும் அதுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடமா ஆக்கிடுவாங்க. हमेशा उसमें बैठकर प्रार्थना करने का अच्छा स्थान बना। தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. प्रभु के साथ जीवन बिताने वाला அவர் जीवन। சொல்றாரு, நீ தாகமா இருந்தா வா, நான் உனக்கு தாரேன். वो कहता है तो प्यासा है तो आ, मैं तुम्हें दूंगा। நான் சிலுவைக்கு போகல, पर मैं अभी तक क्रूज पर नहीं गया। சிலுவைக்கு போய் வந்த பிறகு இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். मैं क्रूज पर जाकर आने के बाद ये आशीष तुझे मिलेगा। ஆனா ஆவிக்குரிய வரத்தை பற்றி சொல்லும்போது அது வித்தியாசமா இருக்கு. पर आत्मिक वरदानों के बारे में बताते समय वो अलग है। அப்போஸ்தலர் கைகளை வைக்கும்போது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. प्रेरितों के हाथ रखते ही अन्य भाषा में बातें की, भविष्यवाणी किए हैं। அது ஒரு மகிமையான அனுபவம் தான். वो एक महिमा का अनुभव है। கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர். परमेश्वर भयंकर कार्य को करता था। அவர் கண்டிப்பா நம்மளோடு இடைப்படுகிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். वो निश्चय हमारे संग जो है बातें करता है, हमें आशीष करता है। அவர் இன்னும் மகிமைப்படாததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. अभी तक महिमा नहीं हुआ, इसलिए पवित्र आत्मा अभी तक दिया नहीं இந்த गया। வசனங்கள் எல்லாம் கேட்ட உடனே ஜனங்களே சொல்றாங்க, ये सारे वचनों को सुनते ही लोग कहते हैं உண்மையாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி தான். निश्चय ये कोई भविष्यद्वक्ता है। ஒரு சிலர் சொல்றாங்க, அது எப்படி கிறிஸ்து இங்க இருந்தா வருவாரு? कोई कोई कहता नहीं, ये कैसा मसीह यहाँ से थोड़ी அப்ப आएगा। அந்த காலத்துல எவ்வளவு ஒரு தெளிவு இருந்தாலும் समय में कितना ही एक प्रकाशित ஒரு होगा। சிலர் ஆண்டவரை அடையாளம் கண்டு பிடிச்சுக்கிட்டாங்க. कोई कोई मसीह को पहचान कर पकड़ लिए हैं, ஆனா ஒரு சிலருக்கு அது புரியவே இல்லை. पर किसी किसी को समझ ही नहीं आया। ஆனா இன்னைக்கு நமக்கு மிகவும் புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு நிறைய தெளிவு இருக்கிறது. पर आज नए नियम के हम लोगों को बहुत सारा जो है साफ सुथरा दिखाई देता है। கொலோசியர் 1வது அதிகாரத்துல कोलोसियों की किताब पहला अध्याय में 27வது வசனம், 27 वचन।
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञान हो कि अन्य जातियों में उस भेद की महिमा का मूल्य क्या है, और वो यही है कि मसीह जो महिमा की आशा है तुम में रहता है. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? कितने लोग को ये भरोसा है? என்னுடைய நம்பிக்கை அது மகிமையான ஒரு நம்பிக்கை. मेरा जो भरोसा है महिमा का भरोसा ஒரு है. பூரணமான நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். एक परिपूर्ण भरोसा नहीं हो ஆனா सकता है, இயேசுதான் தெய்வம். पर यीशु ही परमेश्वर है. அவர்கிட்ட நான் பாவத்தை அறிக்கை செய்யும்போது என்னை மன்னிச்சிட்டாரு, उससे मैं पाप कबूल करते हैं, मुझे क्षमा कर என்னை देता है, ஏற்றுக்கொண்டார். मुझे स्वीकार लिया. இந்த வாழ்க்கையில இந்த விசுவாசத்துல தான் சொல்றாரு. ये विश्वास में ही कहता है. பவுல் சொல்றாரு, நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது, ஆனா எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். पौल कहता है बहुत लोगों को इसके बारे में मालूम नहीं, पर मुझे प्रभु ने बताया है. பிரஜாதிகளுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இயேசு உள்ளே இருக்கிறார். अन्य जातियों के बीच में महिमा का भरोसे के रूप में यीशु उनके अंदर है. 28 பாருங்கன்னா 28 में कहा है, எந்த மனுஷனையும் कोई भी मनुष्य को கிறிஸ்து இயேசுக்கு உள் தேறினவனாக, मसीह यीशु के अंदर वो स्थिर मनुष्य के रूप அதாவது में, நல்ல உருப்படியான ஒரு மனிதனாக நிறுத்தும்படிக்கு ज्ञानी मनुष्य बनाने के लिए அதுல போட்டிருக்கு, அவரையே. उसको ही, அப்படின்னா இயேசுவையே, यीशु को ही, அவரையே நாங்கள் அறிவித்து उसको ही हम प्रकट करके எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி कोई भी मनुष्य हो उनको अच्छी बुद्धि बताकर எல்லாருக்கும் அந்த ஞானத்தை பிரசங்கிக்கிறோம். सबको वो ज्ञान के बातों को प्रकट அவராலே தான் மீட்பு, அவரால தான் ரட்சிப்பு, அவரால தான் ஆரோக்கியம், எல்லாமே அவரால தான். उसके द्वारा ही छुटकारा, उसके द्वारा ही उद्धार, उसके द्वारा ही चंगाई, सब कुछ उसके द्वारा. பவுல் ரொம்ப அருமையா சொல்றாரு, पौल इसे बहुत अच्छे तरीके से கிறிஸ்து बताया, உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். मसीह आपके अंदर वास करता है. அது தேவனுடைய மகிமையான ஒரு ரகசியம். ओ परमेश्वर की महिमा का रहस्य है. எந்த மனுஷனுக்கும் நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். कोई भी मनुष्य को हम बुद्धि देते அத हैं. அத சொல்லும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் வளரும். वो कहते समय में ही उनके जीवन में विश्वास बढ़ता है. என்னாகும் புஸ்தகத்துல गिनती के किताब में மோசே கொஞ்சம் பேரை போய் கானான போய் பார்த்துவாங்க. मूसा थोड़े लोगों को भेजता, जाओ कानान देश को देख कर आओ, எப்படி இருக்கு பார்த்துவாங்க. कैसे है करके देख कर आओ. எல்லாம் போனாங்க, ये सारे लोग गए, எல்லாம் சுத்தி பார்த்தாங்க, सब घूम कर आए, பார்த்துட்டு கொஞ்சம் பழம்லாம் கொண்டு வராங்க. थोड़े फल को भी ले आए. காலேப் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, कालेब और यहोशू को देखकर कहते ஐயா हैं, நல்ல தேசம் அது, अच्छा देश இங்க है, பாருங்க பழங்கள் எல்லாம் பாருங்க, देखिए फल सब देखिए, ஈஸியா நம்ம ஜெயம் பெறுவோம். आराम से हम उस पे विजय प्राप्त நல்ல करेंगे. சிங்காரமான தோட்டம், वो अच्छा सजावट நல்ல बना हुआ, வசதியான தோட்டம். वो अच्छा जो हरियाली से भरा हुआ நிறைய है. பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். बहुत लोग को बहुत खुशी ஆனா हुआ. அது முடிஞ்ச உடனே அடுத்த பார்ட்டி, वो खत्म होते दूसरा भाग लो, ஆஹா அதெல்லாம் முடியாது, नहीं नहीं वो असंभव है. ராட்சதெல்லாம் இருக்காங்க, वहाँ सब राक्षस ஐயோ हैं. அவங்க முன்னால நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், हम तो उनके सामने छोटे कीड़े के समान நம்ம हैं. போனோம்னா செத்து போயிடுவோம். हम जाएंगे तो हम मर जाएंगे. இப்ப பாருங்க இந்த வார்த்தை देखिए ये बातें அநேகருடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வந்து बहुत लोगों के जीवन में अविश्वास को लाकर அழுதார்கள், वे लोग रोए, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். परमेश्वर के विरोध जो है कुरकुर करने लगे. ரெண்டு பேரும் சொல்றாங்க அது நல்ல தேசம், दो लोग कहते हैं बहुत अच्छा देश जय है, बरवो। विजय पाएंगे, அடுத்து 10 பேர் சொல்லாங்க முடியாது. और 10 लोग कहते हैं नहीं होगा. இப்போ விசுவாசம் எப்படி வருது பாருங்க. देखिए विश्वास कैसे आता है. நல்ல வார்த்தையில என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளருது, अच्छे शब्दों से मेरे जीवन में विश्वास बढ़ता है. தவறான வார்த்தை விசுவாசத்தை அழிக்கிறது. गलत बातें विश्वास को नष्ट कर देता है. ரெண்டுக்கும் பவர் இருக்கு, दोनों को ताकत है. ஆனா யார் இத நம்புதாங்க? पर कौन इस पे भरोसा करता அவர் है. சொல்றார், தேவன் நம்மேல் நமக்கு பிரியமா இருந்தா वो कहता है परमेश्वर अगर प्रिय है तो ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். हम आराम से विजय அவர் प्राप्त करें. பிரியமா இருக்காரா இல்லையா? वो प्रिय है कि नहीं. ஐயோ அவர் பிரியமா தானே இருக்காரு, वो तो हमसे प्रेम करता है, प्रिय வேற ஏன் रहता है. சந்தேகம்? फिर क्यों शंका है. அவர் தானே கூட்டு வந்திருக்கிறாரு. उसने ही तो हमें ले आया है. எவ்வளவு அற்புதம் அடையாளம்லாம் நடந்திருக்கு, कितना अद्भुत आश्चर्य चिन्ह ஏன் हुआ. அப்புறம் நீங்க சந்தேகப்படுதிய? फिर क्यों आप शंका करते हैं. அப்ப தேவன் மேல நான் விசுவாசமா இருந்தால் परमेश्वर के ऊपर अगर मैं विश्वास அவங்க எவ்வளவு பலசாலிகளா இருக்கட்டும், वो कितना ही ताकतवर क्यों ना காலேப் हो. சொல்றாரு, நாம் ஈஸியா அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். कालेब कहता हम आराम से उस देश को स्वतंत्र करें. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான். ऐसे वचनों को सुनने वाले, ध्यान करने वाले धन्य हैं. அதுல ஒரு தடவை சாமுவேலை பற்றி சொல்லி இருக்குது. एक जगह पे सामुएल के बारे में कहा, சாமுவேல் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் விழவில்லை. सामुएल ने जो भी बातें कही कुछ भी जमीन पर गिरा नहीं है. இன்னொரு இடத்துல சொல்றது, தேவன் சொன்ன நல் வார்த்தை எல்லாம் வெற்றியாய் அடைந்தது. और एक जगह पे लिखा है कि परमेश्वर ने कही हुई सारी अच्छी बातें विजय में प्रकट हो. தவறான வார்த்தை என்னது?
तो गलत बातें क्या है? நீங்க இந்த முறுமுறுத்தியா நான் உங்களை கொன்று போட்டுறேன் அப்படின்னு. अगर आप कुरकुर करेंगे तो आपको मैं मार அப்ப गिरा। தேவன் அதை நடப்பிக்கல, நல்ல வார்த்தைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு நிரூபித்து तो காண்பித்தார். परमेश्वर वो नहीं परंतु अच्छे बातों को अपने जीवन अपने लोगों के लिए वो पूरा कर दिया। கொலோசியர் 1வது அதிகாரத்துல कोलोसियों का किताब पहले अध्याय में 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, तीसरा वचन को देखें ना। கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு हम तुम्हारे लिए नित्य प्रार्थना करके अपने प्रभु यीशु मसीह के पिता अर्थात परमेश्वर का धन्यवाद करते हैं। அவர் சொல்றாரு, और कहता है கிறிஸ்து இயேசு மேலுள்ள உங்களுடைய நம்பிக்கை இருக்க விசுவாசம், मसीह यीशु के ऊपर जो आपका भरोसा जो विश्वास है, பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல உள்ள உங்களுடைய அன்பு, पवित्र लोगों के सबके ऊपर का आपका இதெல்லாம் प्रेम, நான் கேள்விப்பட்டு ये सब हमने सुना था। பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கிருக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். स्वर्ग में आपके लिए रखी गई उस भरोसा के निमित्त हम आनंद मनाते கொலோசிய हैं। பட்டணத்துல எவ்வளவு ஒரு விசுவாசத்துல மேன்மையா இருந்திருக்காங்க. कोलोसियों के नगर में कितना विश्वास में நிறைய महिमा में பேரு थे। நமக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ, बहुत सारे लोग क्या हमें वो भरोसा नहीं है? நான் அதுகிட்ட போக முடியாதோ, क्या मैं उसके सामने नहीं जा நான் அந்த सकता? தரத்துல இல்லையோ, क्या मैं उस स्थिति में नहीं हूँ? இப்படி எல்லாம் நினைப்பாங்க. ऐसा सब सोचते हैं। என்னுடைய கிரியை நிமித்தம் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். मेरे कामों के द्वारा नहीं, परमेश्वर के अनुग्रह के द्वारा हम उद्धार पाए हैं। அதனால நல்ல வார்த்தையை பேசணும், ஆனா அறிக்கை செய்யணும். अच्छी बातों को करना है और उसे कबूल करना है। ஆண்டவருக்கு பயங்கர அந்த காலேப் யோசுவா சொன்னது சந்தோஷப்பட்டாரு. परमेश्वर ने उस कालेब योशुआ ने जो बातें की उसमें बहुत आनंद हुआ। அவர் சொல்றார், வேற ஆவியை பெற்ற காலேப், हाँ, और आत्मा को पाया हुआ அவன் कालेब है। மட்டும் இல்ல, அவன் சந்ததி எல்லாரையும் நான் கானானுக்கு கொண்டு போய் அப்படிங்க. वो केवल ने उसकी पूरी संतान को मैं कानान नगर में ले जाऊंगा। நிறைய பேர் வந்து முடியாது. पर बहुत सारे लोग नहीं होगा। ஏன் முடியாது? क्यों नहीं होगा? யுத்தம் இவங்களா பண்ண போறாங்க? क्या युद्ध ये लोग करने वाले हैं? ஆரம்பத்துல இருந்தே சொல்லி யுத்தம் கர்த்தருடையது. शुरुआत से कहा गया कि युद्ध परमेश्वर का है, அவர்தான் யுத்தம் பண்ணுவார். वही युद्ध நீ करेगा। சும்மா போ, तो केवल जा, ஸ்தோத்திரம் சொல்லு, स्तुति कर, நன்றி சொல்லு, धन्यवाद कर। உலகத்துல என்னமும் நடக்கட்டும், दुनिया में कुछ भी हो जाए, தேவன் தன் ஜனங்களோட தான் இருப்பார், परमेश्वर अपने लोगों के साथ ही रहेगा, நம்மளோட தான் இருப்பார். हमारे साथ ही रहेगा। இதெல்லாம் நான் உறுதிப்படுத்தக்கு தான் ஏசப்பா சொல்றாரு. इस सारी बातों को हम पक्का करने के लिए यीशु இயேசு मसीह இன்னும் कहता மகிமைப்படவில்லை. है। यीशु अभी तक महिमा हुआ இது नहीं அன்னைக்கு उस समय में, இன்னைக்கு மகிமைப்பட்டுட்டார். पर आज महिमा हो चुका है। அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்தாச்சு. वो क्रूस पर मर कर दफना कर तीसरे அவருடைய दिन उठा। ஆவியானவர் நம்மளை எங்கெங்கெல்லாமோ இருந்து திருப்பி சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார். उसकी पवित्र आत्मा हम कहीं कहीं से लाकर वापस कलीसिया में जोड़ दिया இன்னும் நான் விசுவாசத்துல வளரணும். और हम विश्वास में बढ़ना இந்த है। ராபோத்துல நான் நினைக்கணும், ஏசப்பா நீ எங்களுக்காக வெற்றி சிறந்தீர், इस प्रभु भोजन में हम सोचना है यीशु मसीह आप हमारे लिए विजय प्राप्त हुए, ஆகவே நாங்களும் வெற்றி அடைவோம். हम भी विजय होना है। ஏசானர் பற்றி சொல்லும்போது பேதுரு கொர்நேலியு வீட்டுல பேசுறாரு. यीशु मसीह के बारे में कहते समय पतरस कुरनेलियु के घर में बातें करता தேவன் है। பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் இயேசுவை நிறைத்தார். परमेश्वर पवित्र आत्मा और सामर्थ्य से यीशु को भर ஆகவே दिया। இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மையே செய்தார். इसलिए यीशु जहाँ जहाँ गया वहाँ सब भलाई ही करता அப்ப रहा। நம்மளையும் நிறைய என்ன நடக்கும்? तो हमें भी भरेगा तो क्या होगा? நம்மளையும் நன்மை செய்கிறவராகவே தான் நம்மளும் இருக்கும். हम भी भलाई करने वाले ही बने रहेंगे। இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார். यही प्रभु हमसे चाहता சொல்லுங்க, है। ஏசப்பா நானும் உம்மை போல நன்மை செய்கிறவனாகவே இருக்கேன். कहना हम भी प्रभु यीशु मैं भी आपके समान भलाई करने वाला बनना चाहता हूँ। ரொம்ப முக்கியம். बहुत अहम है। இப்போ யார் நம்ம தம்பி ஜோயல் जो அப்பாவுக்கு மேல வளர்ந்துட்டான், पिताजी के ऊपर बढ़ गया है, என்னை விட மேல போயிட்டானே அப்படின்னு பொறாமப்படுவானா? क्या मेरे से ऊपर हो गया करके वो उनका पिता जलन होगा? கண்டிப்பா பொறாமப்பட மாட்டான். निश्चय नहीं। இல்ல என்னை விட நல்லா படிச்சுட்டானே அப்படின்னு யாரும் பொறாமப்படுவாங்களா? क्या मुझसे अच्छा पढ़ा है कि ऐसा कोई जलन करते हैं? ஒரு நாளும் பொறாமப்பட மாட்டாங்க. कभी भी नहीं। இதே போல ஏசப்பா பல மடங்கு वैसे ही यीशु उससे हजारों நான் गुण। எவ்வளவு நல்லா இருக்கணும் அதை வந்து பொறாமப்பட மாட்டார், சந்தோஷப்படுவார். हम जितने अच्छे हैं उससे वो नाराज नहीं होता परंतु वो आनंद करता நம்ம है। எவ்வளவு நன்மை செய்தது எல்லாம் பார்த்து அவர் ரசிப்பார். हम जितनी भलाई करते हैं सब देखकर वो जो है उसको उसका आनंद लेता है। நம்ம பிள்ளை வளர்றது நமக்கு சந்தோஷம், हमारे बच्चे बढ़ते हैं हमारे लिए आनंद है। நம்ம பிள்ளைகள் படிப்புல உயர்றது நமக்கு சந்தோஷம். हमारे बच्चे पढ़ाई में ऊंचे जाते हैं हमारे लिए आनंद எல்லாமே है। ஒரு தகப்பன் சந்தோஷப்படுதாங்க. सब में वो पिता आनंद करता இதை है। காட்டிலும்
காட்டிலும் ஃபேமஸ் ஏசப்பா. उससे भी बड़ा प्रभु यीशु। நான் பாடுகிறது துதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. हम गाते हैं, हम स्तुति करते हैं, सब देखता என் रहता है। பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா படிக்கி, मेरा बच्चा कितना आनंद से எவ்வளவு गाता है, சந்தோஷப்படுவார். कितना खुशी होगा। அவர் நிச்சயமாக பொறாமையுள்ள தேவன் அல்ல. वो निश्चय जलन वाला परमेश्वर नहीं है। இப்ப பேதுரு நடந்து போகும்போதே சுகமாகுது, நிழல்ல. पतरस चल के जा रहा है, चंगाई हो रहा है उसकी இயேசுனா साय में। நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமாகுது. यीशु चल के गया तब साय में चंगाई नहीं मिला। இயேசுனார் நிச்சயமா பொறாமைப்பட மாட்டார். यीशु मसीह निश्चय उस जलन नहीं பேதுரு हो रही। என்னை விட பேர் வாங்கிட்டானே, पतरस तो मेरे से भी अच्छा नाम ले रहा है, நிச்சயமா அப்படி செய்ய மாட்டார். ऐसा निश्चय नहीं सोचता காரணம் है। அவர் கிருபையும் அன்பு நிறைந்த தேவன். वो अनुग्रह और प्रेम நாம் भरा हुआ। உயர்வதை அவர் விரும்புகிறார். हम ऊंचा बढ़ना वो நாம் प्रभु चाहता है। தேர்வதை விரும்புகிறார். हम बढ़ना है वो प्रभु நாம் चाहता है। ஜெயம் பெறுவதை அவர் हम விரும்புகிறார். विजय पाना प्रभु चाहता எல்லாம் சிலுவையில அவர் சம்பாத்தியம் பண்ணி है। கொடுத்தார். सब क्रूस पर प्रभु ने कमा के கர்த்தர் நம்மை दिया। ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करें। நம்ம எல்லாரும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாம். हम सब आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஏசப்பா நோக்கி பார்க்கலாம். यीशु मसीह की ओर देखें। வேதத்தை வாசிக்க வாசிக்க என் விசுவாசம் வளரணும். वचन को पढ़ते पढ़ते हमारे विश्वास बढ़ना நாங்கள் है। உம்மை போல மாறணும். हम आपके समान बनना है। ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு நடக்கும் பொழுது, हर दिन हम मसीह के साथ चलते हैं, தேவனோடு சஞ்சரிக்கிற பொழுது प्रभु से बातें करते हैं, தேவ ஆவியினால நடத்தப்படுகிறோம். परमेश्वर की आत्मा से चलाए जाते हैं। ஆவியானவர் எங்களை நடத்துகிறார். पवित्र आत्मा हमें चला, தேவன் எங்களை கவனிக்கிறார். प्रभु हम पे ध्यान देता है। நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். हाँ, मैं चलता हूँ या लेटा हुआ हूँ तो भी वो நான் मेरे, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட मैं மாட்டேன். मृत्यु की छोर से चलूं तो भी बुराई से न डरूंगा। கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். प्रभु मेरे साथ है। எல்லாரும் நன்றி சொல்லலாம். सब धन्यवाद நன்றி करेंगे। சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं पिता। நீர் எங்கள் மேல வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். आप हमारे ऊपर रखे हुए प्रेम के लिए धन्यवाद। எங்களுடைய எங்க மேல வச்சிருக்க கிருபை எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். हम आपके हमारे ऊपर रखे हुए अनुग्रह सबके लिए धन्यवाद। ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. सब धन्यवाद करेंगे। हालेलुया, 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 हालेलुया। अनुग्रही परमेश्वर।